ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 நாள் வீடியோ போடல. வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஒடியா பேச கற்றுக்கிட்டீங்களா, ஒடியா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒடியா பேச கற்றுக்கிட்டேன். ஒடியாவில் தான் எங்கேயுமே பேசுவோம். நானும் என்னோடய வீட்டுக்காரர் மட்டும் தமிழில் பேசிப்போம். மாமியார்கிட்ட மாமனார்கிட்டலாம் பேசி தந்தால் ஒடியாவில் தான் பேசுவான். அப்புறம் சொல்லியிருந்தீங்க, நீனும் உங்களோட வீட்டுக்காரருமே சேர்ந்து ஒடியாவில் பேசி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் வேலைக்கு போகிறத வீட்டில் சரியாக இருக்க மாட்டுறாருன்னு அவர் சண்டே அன்னைக்காவது நாங்கள் 2 பேர் பேசி ஒடியாவில் பேசி, நான் ஒடியாவில் பேசுகிறேன், அவர் தமிழில் பேச சொல்லி அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்காண்டி. அப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தேன், கமல்லிங்க வளகாப்பு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுதுங்க. இப்போ தான் எனக்கு 7வது மந்த்தே இப்போ தான் ஆயிருக்கு. ஷார்ட் 1 வாரம் தான் ஆயிருக்கு. பார்க்கும் சில பேர் 7வது மாதத்தில் வைப்பாங்க, சில பேர் 9ஆம் மாதத்தில் வைப்பாங்க. வைக்கிறப்ப உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அவங்க அம்மா ஆடு குட்டி போட்டுன்னு தான் பேர். ஆடுக்கு பால் தர மாட்டுது. அதனால் பால் டப்பா ஒன்று வச்சு 4 ஆடுக்கு பால் கொடுத்துட்ருக்காரு வீட்டுக்காரு. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆடு எப்படி சண்டை போடுது அதுக்கு பால் தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்கிவள் அழகா கியூட்டாக இருக்குல்ல, சண்டை போட்டுக்குங்க எல்லாமே. பாருங்க 4 குழந்தை பண்ணியிருக்கா, அதனால பால் அது தரமாட்டுது. இந்த குழந்தைக்கு தருமோ அந்த குழந்தைக்கு நம்ம தரமான்னு சொல்லிட்டு யாருக்குமே பால் தரமாட்டுது. இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு எல்லாமே. ரெண்டு நாள் நான் வீடியோ போடல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொல்லியிருப்போம், வீட்டில் கொஞ்சம் ரொம்ப டைட்டான வேலை, அதனால தான் வீடியோ போடல. ஏன்னா லக்ஷ்மி பூஜை வருது, நாளைக்கு தான் லக்ஷ்மி பூஜை. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப வேலை. நேற்றுலேருந்து வாசல் எல்லாமே சாணி தெளித்து கூட்டி வச்சாச்சு. பாருங்கள், அங்கேருந்து ரெட் கலரில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் லைனாக பண்ணி வச்சுருக்காங்க மாமியார். பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்குமே பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்குல்ல, அதை வச்சு கோலம் போடுவாங்க. அதுக்காண்டி பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஈவினிங் டைம் தான் கோலம் போடுவோம். கோலம் போடக்கல எனக்கு அவ்வளோவும் தெரியாது. சின்ன சின்ன ரங்கோலி நான் போடுவேன், அதை தான் நான் போடுவேன். இப்போ காமிக்கிறவங்க கிட்ட நான். அங்கே பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டிக்கு வீட்டுக்கார் திருப்பி பால் கொடுத்துட்டு தான் இருக்கார். இங்கே பாருங்கள் 3 பையன் 1 பொண்ணு. ஆனால் பால் அவங்க அம்மா தரமாட்டுது. இங்கே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லைனாக கோவில் துளசி செடி அதை வரைக்குமே பண்ணுவாங்க. ரொம்ப வேலை. இந்த வீடு நல்லா சாணி போட்டு மொழுகி காஞ்சிருச்சு நல்லாவே. இதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்கிறது எல்லாமே இந்த ரூமில் எடுத்து வச்சுட்டு அந்த ரூமை சுத்தம் பண்ணணும். ஈவினிங் டைம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலர்லாம் பூசி வச்சுருந்தோமே. மாமியார் காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்டாங்க. பூஜையுமே பண்ணி முடிச்சுட்டாங்க. ஈவினிங் போடலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வேலை கரெக்டாக இருந்துச்சு, ஈவினிங் பண்ண முடியல. நான் நைட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் ரொம்ப குளிர் ஆகிடுச்சு, அதனால் பண்ண முடியல நைட்டுமே. என்னோடய மாமியார் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னு எனக்கே தெரியல. நானே 6 மணி தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு வெறும் வத்தி வாசனையும் அடிக்குது. வத்தி வாசனை கவுண்டுக்கு எடுத்து நானே எழுந்திரிச்சேன். எல்லா சைடு பூஜை பண்ணி முடிச்சுட்டு கோலம் போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருந்தாங்க. இப்போ என்னோடய மாமனார் நெல் இருக்குல்ல, அது ஜடை பின்னுற மாதிரி பின்னி ஒரு மாதிரி பின்னி சாமிக்கிட்ட படத்துக்கிட்ட வைப்பாங்க. அதுக்காண்டி தான் அதை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மாமியார் போட்ட கோலத்தை ஒன்று ஒன்றா காமிக்கிறவாங்க உங்ககிட்ட. அவங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுக்கிறாங்க. பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரிஞ்ச கோலம் அவங்க போட்டுக்க. நான் போடலான்னு நினச்சேன். நான் நல்லா தூங்கிட்டேன் நல்லாவே. என்ன பண்ணுறது, ரொம்ப குழு அதிகமாக இருக்கா. மாத்திரை வர சாப்பிட்றேன் நான் நைட்டில். காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். இப்போலாம் மாமியார் என்னை கூப்பிட்றதில்ல. 6 மணிக்கு 6:30 மணி, ஒரு டைமில் 7 மணி 7:30 மணி கூட எழுந்திரிச்சிரும். மாத்திரை போகிறதுனால தூக்கம் ரொம்ப அதிகமாக வருது, அதனால் அப்படியே தூங்கிடுறேன். மாமனார் கொஞ்சமாக பின்னார், அவர் கரெக்டாக பின்ன வரல. அதனால் மாமியார் எவ்வளோ அழகாக பின்னுறாங்க பாருங்கள். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது நம்ம 4 கால் ஜடை பின்னுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லை எடுத்து இந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து வச்சு அழகாக பின்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணல துடைப்போன்னு சொல்லுவாங்க. சில பேர் பூமாறுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரியுமே மாமியார் நிறைய பின்னி வச்சுருக்காங்க. கையாலே இந்த மாதிரி தான் பின்னுவாங்களே அவங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பின்னுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல் வந்து நான் அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன்ல, அப்போ வந்து அம்மா எனக்கு குத்து விளக்கு, அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்கள்ல, அந்த நெல் தான் இது. எப்படி வளர்ந்து இருக்கு பாரு. அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தமிழ்நாட்டு நெல். என்னோட மாமனார் சொல்லிக்கிட்டே இருப்பார், "தமிழ்நாட்டு நெல் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்க பாரு" அப்படின்னு எட்டு வந்து வீட்டில் சொல்லி காமிச்சிட்டே இருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வச்சு பண்ணுறோம்ல, அந்த வீட்டுக்கு கதவு இல்லை. இந்த கதவு மேலே இருந்துச்சு. ஆடுலாம் அது மேலே இதாகிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. அது எல்லாமே க்ளீன் பண்ணணும். சாணிலாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. காலையிலே நல்லாவே நான் தூங்கிட்டேன். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதனால் காலைல எந்திரிச்சு சீக்கிரமாக கோலம் போடலான்னு பார்த்தா மாமியாரே முன்னாடியே எந்திரிச்சு கோலம் போட்டாங்க. அதான் தூங்கிட்டேன். பார்த்துருப்பீங்க, மாமியாருக்கு தெரிஞ்ச கோலம் மாமியார் போட்டிருந்தாங்க. நானுமே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இப்போ தான் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.